அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு சத்திய வேத வசனம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். என் அன்பு பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம். நமது வாழ்க்கையில் இந்த உலகத்திலே, இந்த மண்ணுலகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் சம்பளத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறது. ஆம் அன்பு பிள்ளைகளே, நம் உணவுக்காக, உறைவிடத்திற்காக, நம்முடைய மற்ற காரியங்களுக்காக எல்லாமே அது நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் திரும்பி பார்ப்போமானால், நம்முடைய மரணத்திற்கு பிறகு, நீண்ட நாளைக்கு பிறகு, நீதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது முன்னிலையில் நமக்கு தீர்ப்பு அளிக்கும் போது, அப்பொழுது நாம் எந்த சம்பளத்தை பெறப்போகிறோம்? இதோ இந்த உலகத்திலே இருக்கிற அன்பு பிள்ளைகளே, பணத்தையோ அல்லது டாலர்ஸையோ மற்ற காரியங்களையோ நாம் பெறப்போவதில்லை. அதற்குரிய நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது என்று இதோ வேத வாக்கியம் சொல்லுகிறது. நம் பிள்ளைகளுக்கு நாம் எதை சேர்த்து வைக்கிறோம்? பாவத்தினால் உண்டாகும் காரியங்களையா? யோசிப்போம் பிள்ளைகளே. அநேக பேர் குடியினாலும் மற்ற பாவ காரியங்களினாலும் விபச்சாரத்தினாலும் இன்னும் அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அன்பு பிள்ளைகளே, வேஷம் தரித்து ஆலயத்துக்கு சென்று அநேக பாவங்களை செய்துவிட்டு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம் பிள்ளைகளுக்கு சாபங்களை வருவித்து கொண்டிருக்கிறோமா, இல்லை பாவங்களை வருவித்து கொண்டிருக்கிறோமா? இதோ ஒருவர், நம்முடைய சகோதரர்கள் இறந்து விட்டாலோ, இல்லை நம் குடும்பத்திலோ மற்றவர்களுக்கோ மரணம் ஏற்பட்டால் அந்த பிள்ளைகளை பார்க்கும் போதோ, அவரது மனைவியை பார்க்கும் போதோ நாம் துன்பத்தோடு பார்க்கிறோம். எப்படி என்றால், ஐயோ, சிறு வயதிலேயே இவர்கள் விதவை ஆகிவிட்டார்களே, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் ஆகிவிட்டார்களே என்று நாம் வருத்தப்படுகிறோம். அதே நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாமும் குடித்துவிட்டு, நாமும் மற்ற பாவ காரியங்களை செய்துவிட்டு, விபச்சாரம் செய்துவிட்டு, மற்றவர்களை, ஏழைகளை ஒடுக்கும்படி செய்யும் பொருட்டு அந்த பாவங்களை நாமும் செய்து கொண்டிருப்போமானால் அது நமக்கு தகாத வாழ்க்கையாகி விடுகிறது. பிள்ளைகளே, யோசிப்போம். நாமே நமக்கு பாவத்தை வருவிக்காதபடிக்கு, நமது குடும்பத்துக்கு சாபத்தை வருவிக்காதபடிக்கு, மற்றவர்கள் நமது குடும்பத்தை பேசாதபடிக்கு, கேவலமாய் போகாதபடிக்கு நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகையால் நாம் நம் ஆயுசு நாட்களை நீடித்து கொள்வோமானால் நமது குடும்பத்திலே ஒரு சமாதானமாக்கி கொள்வோம். மறுபடியும் பாவங்களை செய்துவிட்டு நம்மை நாமே, நமது உடலை, நமது உடலின் உறுப்புகளை, நரம்புகளை அழித்து கொண்டு விடாமல் நம் குடும்பத்திற்குள்ளே, நம் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு முடிவு எடுப்போம். இதுவே இந்த வார்த்தைக்கு ஒரு நித்திய ஜீவனை கொண்டு வரும் பொருட்டு இது செய்கிறது. எப்படியாக ஆதாமை தேவன் உருவாக்கி, அவன் எப்படியாக அந்த பாவத்தை எல்லாம் கற்க தேவன் இந்த பூலோகத்தில் இறங்கி வந்து சிலுவையில் அறைந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் சரீர ரூபம் எடுத்து நம் பாவங்களை எல்லாம் அவர் கழித்து விட்டார். ஆகையால் நாம் எப்பொழுது அதையெல்லாம் செய்ய போகிறோம்? அவருக்கு எப்பொழுது நம் மனதை, அன்பை கொடுக்க போகிறோம் என்று தியானிப்போம். என் அன்பான உயிர் டிவி நேயர்களுக்கு வணக்கம்.